பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் உயிரிழந்த மாணவி சாருமதியின் உடலை பார்த்து உறவினர்கள் கண்ணீர் சிந்தி கதறி அழுதனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், விவரங்கள். சிவரஞ்சனி, தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சாருமதி, செழியன் என்ற இருவர் பள்ளி மாணவிகள் உயிரிழந்திருப்பதை தற்போது கிராமமே சோகத்தில் மூழ்கியிருக்கிறது. அவர்களது இல்லத்தில் தற்போது அரசு மருத்துவமனையில் சாருமதியின் உடல் என்பது பிரேத பரிசோதனை நிறைவு செய்து உடல் என்பது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் கிராம மக்கள், உறவினர்கள் என இங்கு கண்ணீர் மல்க ஒரு கதறல் சத்தம் என்பதை கேட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல் பள்ளியில் பயிலக்கூடிய சக மாணவிகள் என்பது தற்போது அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். உடன் ஆசிரியர்களும் பலர் வந்திருக்கிறார்கள். அதே போல் பள்ளி மாணவியினுடைய பெற்றோர்களும் சாருமதியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகிறார்கள். வந்து அவர்களும் கண்ணீர் மல்க அழுகக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அலட்சியமாக ரயில்வே கேட் கீப்பர் அலட்சியத்தின் காரணமாக ஒரு பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டு 3 சிறுமிகள் தற்போது உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்திருக்கக்கூடிய நிலையில் கடலூர் மாவட்டம் முழுவதும் இது பரபரப்பா தமிழ்நாடு ஃபுல்லா பேசப்பட்டு ஒரு கோர சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. தற்போது சாருப்பிரியாவின் உடல் என்பது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவருடைய தம்பி செய்யினுடைய உடல் என்பது புதுவை ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வருகை தர இருக்கிறது. அவரது உடலும் இங்கு வந்த பின்னர் இந்த கிராமமே சோகத்தில் மூழ்கி அஞ்சலி செலுத்த உள்ளார்கள். தொடர்ந்து இவர்களது உடல் என்பது நாளைய தினம் அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்யப்படுவதாக உறவினர் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்.